எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு துரோகியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே அதனால் என்டிஏ கூட்டணி விலகுகிறேன் சொன்னவர் தான் அவர். இப்ப என்னவாயிட்டா இந்த என்டிஏ கூட்டணியிலேயே காரணம். கடந்த கால நகர்வுகளுக்கெல்லாம் தான் ஒரே பதில அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல, எங்களுக்குள்ள இருந்தது எங்களது பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உன்னைய பங்காளி ஏத்துக்கலையே எடப்பாடி பழனிசாமி. என்ன வெங்காயத்துக்கு நான் என்டிஏ கூட்டணி இருக்கிறேன், அண்ணன் எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர். இல்ல வெக்கப்பட வேணாமடா, இத்தனை எல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பங்காளி, நாங்கெல்லாம் உனக்கு விரோதி, நாசமா போயிருவ நீ. ஒரு சுயநல வெறி, அந்த வெறியில சின்னம்மாவை ஏத்துக்கலன்ற போது என்னோட சித்தின்னு சொல்லுவாரு, அவரை ஏத்துக்கலன்ற போது வைத்திலிங்க போனதை தவறுன்னு சொல்ல முடியாது. துரோகி இன்ன வரைக்கும் நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தேன். முழு துரோகியே, துரோகத்தின் நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி உடையவர் திரு டிடிவி தினகரன் தான். என்னை என்ன நினைத்தாலும் சரி, நான் எப்பயுமே என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா தான் அதிமுக வழிநடத்த வேண்டும் என்று எண்ணம் படைத்தவன் நான். சின்னம்மா எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தினால் ஒரு காலத்திலும் நான் வாழ்த்த மாட்டேன், அவருக்காக வாக்கு சேகரிக்க மாட்டேன் என்பதை சத்தியம் பண்ணி சொல்றேன். சின்னம்மா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரிச்சா அவங்க ஆதரிக்கட்டும், பொதுமக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்ல சார், நீங்க தலைமையா நினைக்கிற உங்களுடைய சின்னம்மா அவர்களுடைய முடிவை ஆதரிக்க மாட்டீங்களா, அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? ஏன்னா இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. மறுபடியும் திமுகவுக்கு வாய்ப்பளிக்கணும்னு சொல்லணும். இவங்க எல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சி எந்த பிரச்சனையும் இல்லாம மறுபடியும் ஒரு 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்டி படைக்க போதுன்னு சொல்ல வர. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளரான திரு தேனி கர்ணன் அவர்கள். அவரிடம் தற்போது நடந்து கொண்டிருக்கிற சில அரசியல் நகர்வுகள் தொடர்பாக பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். தம்பி வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, சொல்லுங்க சார். இப்போ இன்னைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக டிடிவி தினகரன் அவர்கள் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் கூட இருந்த வைத்தியலிங்கம் திமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்றவங்களாக இருக்கட்டும், இல்ல ஒன்றுபட்ட அதிமுக உருவாகணும்ன்றதுல இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களா தனித்தனியா ஒரு முடிவுகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல சசிகலா அவர்களுடைய நகர்வு அப்படியே அமைதியா இருக்கு. முதல்ல இந்த நகர்வுகளை எப்படி பார்க்கிறீங்க? எங்கள் இன்ன வரைக்கும் இனிமேலும் எங்களை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன் தம்பி, நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், உங்க ஊடகத்துல நிறைய பேசியிருக்கிறேன். சின்னம்மா அவங்க கட்சியை கைப்பற்றுறாங்களா இல்லையா, எங்க மனசுல அவங்க பொதுச் செயலாளர் தான் இருக்கிறாங்க. அதை பத்தி தான் நான் பேசியிருக்கிறேன். இப்பவும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் சின்னம்மா தான் அது இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. அடுத்த நகர்வுகள் என்ன என்பதை சின்னம்மா சொல்லுவாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த ஓரிரு மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு துரோகியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே அதனால் என்டிஏ கூட்டணி விலகுகிறேன் சொன்னவர் தான் அவர். இப்ப என்னவாயிட்டா இந்த என்டிஏ கூட்டணியிலேயே காரணம் என்ன அழுத்தங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கொடுத்திருக்கிறது. அததான் உங்ககிட்ட நான் கேட்கணும். ஏன்னா நீங்க ஊடக சென்னையில் இருக்கீங்க, நான் தேனியில் இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்துதான் கட்சி ஆரம்பிச்சீங்க. சின்னம்மாவுக்கு நடந்த துரோகத்தை நினைச்சதான் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. தினகரன் யார் என்பதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அம்மா அவர்களால் எம்பி சீட்டு கொடுத்து வந்தாரு. 2வது அம்மா அவர்களால் புறக்கணிக்கப்பட்டாரு. அதுக்கடுத்து சின்னம்மா அவர்களால் துணை பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி டிடிவி தினகரன். அப்படிப்பட்ட ஒரு மனசு இயக்கம் ஆரம்பித்ததே சின்னம்மா அவர்களுக்காக, சின்னம்மா ஆதரவுகளுக்காக ஆரம்பித்த நல்லா போயிட்டு இருக்க டயத்துல இடைத்தேர்தல கூட ஜெயிச்சார் வைங்களா. அது முழுக்க சின்னம்மாவுடைய ஆதரவு. இந்த எடப்பாடி எதிர்ப்பு நிலை சின்னம்மாவுடைய ஆதரவு தான் அவருக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்தது. இப்ப இடைப்பட்ட காலத்துல இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த அளவுக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும், சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கொள்கையா இருக்கு. எங்களை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்றேன், தென் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு, வட மாவட்டம் இப்படி இருக்கும், கொங்கு மண்டலம் எப்படி அதெல்லாம் சொல்ல விரும்பல. தென் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மான்னு சொல்றோம். அப்ப அந்த நிலை இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக நாங்க அதுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது
இவரு என்டிஏ கூட்டிருந்து வெளியே வந்துட்டுன்னு சொன்னாரு. சரி, சந்தோஷம், ஏத்துக்கிறேன். சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. எடப்பாடி பழனிசாமி வேணானதான் 18 எம்எல்ஏக்கள் அங்க போய் அதுக்குதான் நீங்க சொல்ற எல்லா வகையான அவருடைய கடந்த கால நகர்வுகளுக்கெல்லாம் தான் ஒரே பதிலா அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல, எங்களுக்குள்ள இருந்தது பங்காளி சண்டை தான், இப்போ திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பங்காளி சண்டையை ஓரங்கட்டி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு போயிட்டாரு. இல்ல, பங்காளி சண்டை உன்னைய பங்காளி ஏத்துக்கலையே எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன கேட்கிறேன்னா, ஐத்தமிழ் வாயிலாக தம்பிகிட்ட நான் கேட்கிறேன், உங்களை பங்காளி ஏத்துக்கிட்ட என்னைக்கு ஏத்திருப்பாரு? நீங்க பங்காளி ஏற்கிற வெக்கம் இல்லாம. நான் என்ன சொல்ல வரேன், திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா அவரை வரவேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அதற்கு டிடிவி தினகரனும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாரு. இது எப்படி பார்க்கிறது? அப்போ ஏற்கனவே பங்காளிகளாக இருந்தவர்கள் அந்த பகைக்கு அப்புறமா கொஞ்சம் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீங்க சண்டை போடுவீங்க, கடக்கோட்டுக்கு தொண்டை பூரா உங்களுக்கு பலிகடா. நீங்க சண்டை போடுற மாதிரி நடிப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒண்ணு சேருவீங்க, கடக்கோட்டுக்க தொண்டை பூரா உங்களுக்கு எல்லாம் பலிகடா. இது என்ன அரசியலா நீங்க பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி நல்ல மனசரா இருந்தா அனைவரும் ஒருங்கிணைக்கணும், டிடிவி ஒருங்கிணைக்கணும், அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைக்கணும். வைத்தியலிங்கம் கூட இது வரைக்கும் பொறுத்து தான் இப்பதானே போயிருக்கிறார் வைத்தியலிங்கம். அவர் மேல தவறு சொல்லவே முடியாது. அவர் திமுகவுக்கு போயிருக்க, வைத்தியலிங்கம் திமுக போயிருக்காருன்னா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுநலமா சிந்திக்கல, சுயநலமா சிந்திக்கிறாரு. இனிமேல் அதிமுகவுக்கு வேலையே இல்லை அப்படின்னு தனக்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது, அதனால திமுக போயிருக்கிறார். அதான் இங்க கூட ஒரு சின்ன ஒரு கேள்வி எழுது, ஏன் வைத்தியலிங்கம் அவர்கள் சசிகலா பக்கம் வரல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஆரம்ப காலத்துல வைத்தியலிங்கத்துக்கு சசிகலா அவர்களுடைய துணையும் பெரிதாக இருந்திருக்கிறது. அப்படி பார்த்தா இங்க சசிகலா அவர்களோடு அவர் வந்திருக்கலாம். ஆனா சசிகலா அவர்களையும் அங்கேயும் போகல அப்படின்னா சசிகலா மீதான நம்பிக்கையும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா அதை வைத்தியலிங்கம் அவர்களுக்கு? நான் ஒரு விஷயம் தம்பி மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வரேன். எங்களுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மா அவங்கள யாருனால நீங்க மறுபடியும் பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தது மாதிரி அம்மா அவங்க உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. டிடிவி தினகரன் பல ஆண்டுகள் சிறையில தான் இருக்கிற மாதிரி அந்த வெளியே தெரியாது. ஏன்னா எங்களுடைய தொகுதியோட எம்பியா இருந்தார், முன்னாள் எம்பியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மறுபடியும் சின்னமா தான் கொண்டு வராங்க. துணை பொதுச் செயலாளர் ஒரு அதிமுக ஒரு பொறுப்பை கொடுத்து நான் சிறைக்கு போறேன், கட்சியை நீ வளப்படுத்து, அதே போல ஆட்சி அதிகாரம் எடப்பாடி பார்க்கணும் போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே ஒரு சுயநல வெறி, அந்த வெறியில சின்னம்மாவை ஏத்துக்கல்ன்ற போது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, சின்னம்மானால் ஆதாயம் பட்ட மனுஷனை, சின்னம்மாவுடைய ரத்தத்தின் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னோட சித்தின்னு சொல்லுவாரு. அது ஆமா, அதான் கணக்கு, உண்மைதான். அவரே ஏத்துக்கணும் போது வைத்தியலிங்கம் போனதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா முதல் துரோகத்தை நான் சொல்றேன், இப்ப ஓப்பனா சொல்றேன், துரோகி இன்ன வரைக்கும் நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தேன். முழு துரோகியே திரு டிடிவி தினகரன் தான். அது இந்த மாற்றம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு தான், இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு தான் அண்ணன் வைத்தியலிங்கம் திமுக போறாரு. அவரை நான் தவறு சொல்லவே முடியாது. இப்ப இதுல சசிகலா அவர்கள் இப்ப அடுத்து என்ன நகர்வுதான் எடுக்க போறாங்க? இப்போ ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்ததுல டிடிவி தான் இருக்கிறாரு, அதிமுக மேஜரா இருக்கு தெரியும். இப்ப இவங்கெல்லாம் என்டிஏக்குள்ள போறாங்கன்னா இப்போ என்டிஏக்குள்ளதான் அடுத்து சசிகலா அவர்களும் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறதா? வாய்ப்பே இல்லை. சின்னம்மாவை பொறுத்தளவுக்கு அதிமுக என்ற ஒரு இயக்கத்துக்கு பொறுப்பேற்பார் இல்லை. ஏன்னா என்டிஏ கூட்டணி அவங்க எதுக்கு போகணும்? அவங்க தனி கட்சி வச்சிருக்கிறாங்களா? ஒரு ஆதரவு நிலைய சொல்றேன், ஆதரவு நிலைய பக்கம் இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல, அதிமுக வெற்றி பெறணும். ஆனா அதிமுக இந்த மாதிரி போய் எப்படி வெற்றி பெறும்? எனக்கு தோணுது தினகரனால, தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் சின்னம்மாவுடைய ஆலோசனை கேட்ட 30-35 தொகுதியை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தனிச்சிருந்தாலும். ஓப்பனா நான் சொல்ல வரேன், ஐத்தமிழ் வாயிலாக என்டிஏ கூட்டணி அல்லாதது, என்டிஏ கூட்டணி சேராம சின்னம்மாவுடைய ஆலோசனை பெற்று ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் ஒன்றிணைந்து இந்த மூவரும் ஒன்று சேர்ந்து தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அவங்க தனிச்சு நின்றால், அதே குக்கர் சின்னத்தை வச்சு சின்னம்மா ஆதரவோடு இவங்க எல்லாம் தேர்தல் சந்திச்சா 30-35 இடத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு 5 சீட்டுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு பிச்சை கேட்டு போய் நிக்கிற போது தொண்டர்கள் எவ்வளவு கொதிச்சு எழுந்துருவா பாருங்க. இல்ல, ஆனா நீங்க சொல்ற மாதிரி நின்னா திமுகவை தோற்கடிக்க முடியாதுல்ல. நீங்களாம் பிரிஞ்சுல நிப்பீங்க. இப்ப ஒன்றுபட்டு நின்னா தேவை இருக்கு அப்படிங்கறதுனால தானே தினகரன் என்டிஏக்குள்ள போறாரு. இல்ல, திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா அப்ப தினகரனுக்கு உள்ள அக்கறை ஏன் எடப்பாடிக்கு இல்லைன்னு கேட்கிறேன் நான். எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த அக்கறை வரல? அவர் ஏன் கட்சியிலிருந்து நீக்கினவர் தான்
ஓபிஎஸ்க்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, திருமதி சசிகலா அவர்களுக்கும் இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்ல, நீக்கியாச்சு. அத சொல்றேன், திருப்பி கேட்காதீங்க, திருப்பி அதை பத்தி கேட்காதீங்க, அவங்க நீக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு அந்த அக்கறை போது என்ன அக்கறை கேட்கிறேன் நான். அவங்களால பெரிய இழப்பு எதுவும் அதிமுகவுக்கு இல்லைன்னு இபிஎஸ் நினைக்கிறாரு. அந்த இழப்பை இல்ல அந்த இழப்பை ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் நிரூபிச்சிருக்கிறாரு. ராமநாதபுரம் தொகுதியில போன நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிச்சிருக்காரு. அதுல எந்த மாற்றம் இல்ல. அதே ஒரு சின்னமா நிரூபிக்க ஆரம்பிச்சால் அதுதான் அவங்க கடத்துல என்ன நடக்கும்னோ அது எடப்பாடிக்கு தெரியாதா இல்ல திரைக்கு தெரியாதா அப்படின்ற போது கட்சியை ஒருங்கிணைக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு எள்ளுமானி முயற்சி இல்லைன்ற போது என்ன வெங்காயத்துக்கு நான் என்டிஏ கூட்டணி இருக்கிறேன், அண்ணன் எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர், வெக்கம் இல்ல வெக்கப்பட வேண்டாமடா, உங்க கடந்த கால வாழ்க்கை நினைச்சு பாருங்கன்னு கேட்கிறேன் நான். இதே டிடிவி தினகரனுக்கு கடந்த கால வாழ்க்கை நினைச்சு பாரு. ஒன்னால எத்தனை பேர் அழிஞ்சிருக்கா, ஒன்னால எத்தனை பேர் பதவி போயிருக்கு, எம்எல்ஏ பதவி போயிருக்கு, ஒன்னால நீ எம்எல்ஏ 18 பேர் பதவி தகுதி நீக்கம். இத்தனை எல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பங்காளி, நாங்கெல்லாம் உனக்கு விரோதி, நாசமா போயிருவ நீ. நான் சொல்றேன், இது ஐத்தமிழ் வாயிலா சொல்றேன், ஆண்டு விட்டு தொகுதி தப்பி தவறி சீட்டு வாங்கி வந்துடாத. உன்னுடைய பிரதிநிதி எவை வந்தாலும் கல்லால் அடிச்சு விரட்டப்படுவார்கள், கல்லால் அடிச்சு. ஏன் இவ்வளவு ஆவேசம்? ஏங்க அவ்வளவு நாங்க கொடுமைப்பட்டிருக்கோங்க, அவ்வளவு சிக்கலை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு உனக்கு பிரச்சனை, உன்னை பாதுகாக்கணும், உன்னுடைய வழக்கிலிருந்து நீ தப்பிக்கணும். அதுக்காக என்டிஏ கூட்டணியில் இணைகிற எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அண்ணன் போனா நாங்க யாருடா உனக்காக இத்தனை வருஷம், எத்தனை தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் உன் பின்னாடி அப்படின்ற போது எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு பாருங்க. அதான் சொல்லிட்டு நானு, நீ எங்கே கூட்டணி எக்கடிட்டு போ. தென் மாவட்டத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, மதுரை இந்த பக்கம் மட்டும் அமமுக சீட்டு வாங்கிறாங்க. வாங்கினா ஒவ்வொரு வேட்பாளரும் செருப்படி வாங்குவான். அதுல எந்த மாற்றம் இல்லை. தென் மாவட்டங்கள்ல பலமா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதிமுக இருக்கு, மாவட்டத்துல பலமா இருந்துச்சு. இது வாண்டி சுயநலவாதிகளை வச்சுதான் ஒவ்வொருத்தரும் நொந்து போய் இருக்கிறாப்ப. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் சொல்ல வரேன், நேற்று எதிரி இன்னைக்கு நண்பன் நீ போயிட்ட. உன் பின்னாடி இருந்த ஒரு எதிரி நினைக்கிறா, துரோகிய நினைக்கிறா. உனக்கா வேண்டி தன்னை இழந்து, தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து, தன்னுடைய பதவி இழந்து தவிக்கிறார். இன்னைக்கு எங்க அண்ணன் அவர் உன்னை வரவேற்கிறார், நீ போவ, உனக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்க போது நீ போவ. ஆனா நீ நிறுத்துற ஒவ்வொரு வேட்பாளர்களும் எந்த தொகுதியிலையும் போய் நின்று நிம்மதியா வாக்கு சேகரிக்க முடியாது. அந்த நிலை ஏற்படும். அதை நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். ஐத்தமிழ் வாயிலா செய்தித்தாள்கள்ல ஒரு செய்தி ஒண்ணு வந்திருந்தது. இந்த மாதிரி சசிகலா அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களோடு நடத்திய ஆலோசனையின் முடிவில் என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற குரல்கள் வந்திருந்தது சசிகலாவுக்கு. ஸோ என்டிஏவுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்து சசிகலா தயாராகி கொண்டிருக்கிறார், இல்ல ஆதரவு தெரிவிக்கலாம் இப்படின்னு ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த ஆலோசனை என்னதான் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப எழுது. அதான் என்டிஏக்கு ஆதரவா சசிகலா அவர்கள் அப்படின்னு கேட்டேன். இல்ல, ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்றேன். சின்னம்மாவை நாங்க பொதுச்செயலர் நினைக்கிறோங்க, அதிமுகவுடைய பொதுச்செயலர் நாங்க நினைக்கிறோம். சின்னம்மா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரிச்சா அவங்க ஆதரிக்கட்டும், பொதுமக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்ப ஓப்பனா சொல்றேன், இது நாள் வரைக்கும் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் எங்க வாயில வராது. சின்னம்மா தான் எங்களுடைய கடவுள், அவங்க தான் தெய்வம் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் அப்படிதான் நினைக்கிறேன் நானு. சின்னம்மா அவங்க என்னுடைய ஆதரவு என்டிஏ கூட்டணிக்குன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு காலகட்டத்தில் சின்னம்மாவை பொதுச்செயலர் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் சொல்லுவேன் நான். இல்ல அப்படின்னா அப்போ சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் சசிகலாவை விட்டு விலகும் சூழல் தானே நிலவும். அப்ப நீங்க உங்க ஒரு விஷயம் மறுபடியும் நீங்க கேள்வி நல்லா கேக்குறீங்க. நீங்க தலைமையா நினைக்கிற உங்களுடைய சின்னம்மா அவர்களுடைய முடிவை ஆதரிக்க மாட்டீங்களா, அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? ஏன்னா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க எங்க சின்னம்மாவை அதிமுகவினுடைய பொதுச்செயலர் நினைக்கிறேன் சார். அதிமுகவினுடைய பொதுச்செயலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் அவர்களும் கட்சியிலே கிடையாது, அவங்க யாரு, திருப்பி அதவே கேட்கறீங்க அப்படின்னு உங்களை போன்ற ஊடக வேட்டை சொல்றாரு. அந்த மனிதனுக்கு என்ன ஆதரவு எங்களால கொடுக்க முடியும்? அதை நீங்க சொல்லுங்க. அப்போ இதுல பாஜக ஆதரவு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கலாமா தனியா? பாஜக ஆட்சியால போதா? நான் என்ன சொல்ல வரேன், டிடிவி தினகரனே தென் மாவட்டத்துல மண் எடுக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி மண் எடுக்க முடியாது. என்ன பாஜகவுக்கு ஆதரிச்சு என்ன பாஜக இனத்தை புடுங்கி தவிக்க போகுது? நான் என்ன சொல்றேன், மறுபடியும் திமுகவுக்கு வாய்ப்பளிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து, மறுபடியும் திமுகவுக்கு வாய்ப்பளிக்கிறேன்னு சொல்ல முடியும். இவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் திமுக ஆட்சி எந்த பிரச்சனையும் இல்லாம மறுபடியும் ஒரு 5 ஆண்டு காலம்
தமிழ்நாட்டை ஆட்டி படைக்க போகுதுன்னு சொல்ல வரேன். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ வைத்தியலிங்கம் போனாரு. இப்போ அதை தொடர்ந்து வருகிற தகவல்கள் கூடி சீக்கிரம் ஓபிஎஸும் திமுகவுல போய் இணைய போறாரு போல அப்படின்ற தகவல்கள்லாம் வருது. அதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரை மேல்மட்ட நிர்வாகிகளுடைய மனநிலை என்னால சொல்ல முடியாது தம்பி. இல்ல, தங்கத்தமிச்சரும் என்னுடைய உறவினர், அவர் அதிமுகவில் இருக்கிறாரு. அதிமுகவை தாண்டி இந்த டிடிவி தினகரனுக்காக தன்னுடைய பதவியே, எம்எல்ஏ பதவியே வந்து இழந்தவர். அந்த மனுஷனே என்ன சொல்றாரு, எப்பா பொறுப்பா பொறுப்பா பொறுப்பான்ற லாஸ்ட்ல அவருக்கு அரசியல் அடையாளம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தொண்டர்களும் சரி, கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, அதற்கு அதிமுகவுடைய கிழக்கழக செயலாளர் அப்படின்னா அடிமட்ட தொண்டர்கள் அவங்க எல்லாம் ஒரு ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்க, அதைதான் சாதிப்பாங்க. நல்லா அவங்க புரிஞ்சுக்குங்க. அதைத்தான் அவங்க வழி நடத்துவாங்க. எங்க ஊர்லங்க ஒரு விஷயம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் உறவினர் ஒருத்தர் திமுக இருக்காரு, ஏன் உறவினர் இன்னொருத்தர் அதிமுக, நானும் அதிமுக, அவரும் அதிமுக. ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சு பேசிட்டு இருக்கேன், என்னோட உறவினர் பேசிருக்கேன். அப்ப இன்னொரு உறவினர் வர்றாரு என்கிட்ட, யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ, திமுக கலவாணிப்பேட்டை போய் பேசிட்டு இருக்க நீ, உங்ககிட்ட நீ பேச மாட்டேன், உன் வீட்டுக்கு நல்ல இடத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? என்னோட உறவினர் ஒருத்தர் அதிமுக காரரு, கையில பச்சை ஊத்திருக்காரு லட்சணத்தை. அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட இயக்கம் தான் அதிமுக. ஆனா அந்த தொண்டர்களை இந்த ஒரு 10 வருஷமா ஆட்டி படைக்கிறாங்க மேல இருக்கக்கூடிய சுயநலவாதிகள். கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க என்பதை அடித்து சொல்ற, சத்தியம் பண்ணி சொல்றேன். சரி, இப்ப இதுல அடுத்ததா சசிகலா அவர்களினுடைய முடிவுகள் அல்லது ஆலோசனைகள் எப்படித்தான் இருக்க போகுது? இப்போ அடுத்து உங்களோட இது என்ன? அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறதா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பார்த்தா எல்லாம் அந்தந்த சைடு கூட்டணி அப்படின்ற அந்த ஒரு பேசிஸ்ல தேர்தல் நெருக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியை ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொன்னவங்களும் அதுல எல்லாம் தொய்வடைஞ்சு போய் அடுத்து அவங்க எங்க போலாம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. அதுல சிலர் போயிட்டாங்க, திமுக பக்கமும் தாவேகா பக்கமும் போயிட்டாங்க. இதுல அடுத்து சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாதான் இருக்க போகுது? உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? இல்ல, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக இடம் மாறி போறதுல அது வழக்கம் தான். அது எல்லா அரசியல் கட்சியிலும் போயிடுவாங்க. வைகோவே தனியா ஒரு இயக்கமா மாறி இன்னும் திமுக கூட்டணி வச்சுக்கிறாரு. அவர் திமுக ஒரு முக்கியமான நபரா இருந்தாரு. கலைஞருக்கு அடுத்து அவர் இருந்தாரு. அவரே திமுக 2ஆ பிறந்து வந்தவர் தான். அதுல வரலாறு நிறைய இருக்குது. ஆனா கடக்கோடு தொண்டருடைய மனநிலை என்னன்னா, அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மா அவர்களை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அவங்களதான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தோம். அவங்கதான் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு என்பது எல்லா தலைவர்களுக்கும் மனசுல இருக்கு. கண்டிப்பா சின்னம்மா அதிமுக கொண்டு வராம அதிமுக வெற்றி அடையாது என்ற விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட தன்னுடைய சுயநலத்தில் இருந்து பொதுநலமாக சிந்திக்க மறுக்கிறார். உங்களை போல கேள்வியாளர் கேட்கிறாங்க, செய்தியாளர் கேட்கிறாங்க, ஊடகவியலாளர் கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்றாரு? எங்க சசிகலா அம்மையார கட்சி விட்டு நீக்கியாச்சு, ஓபிஎஸ் கட்சி விட்டு அவங்க 2 பேரும் பேச்ச விட்டுருங்க, திருப்பி கேட்காதீங்க அவங்கள பத்தி அப்படின்னு சொல்லும் போது தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க முதல்ல சின்னம்மா பொதுநலத்தோடு அனைவரும் ஒன்றிணைக்கணும், திமுக என்ற தீய சக்தி அடுத்த அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பொதுநலத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் என்ன நினைக்கிறோம்? சின்னம்மாவை அழைத்து ஆலோசனை பெற வேண்டும். அதைத்தான் நாங்க நினைக்கிறோம். அடுத்து சின்னம்மா முதலமைச்சராக நாங்க நினைக்கிறோங்க. சின்னம்மாவோட அந்த மரியாதையை கொடுக்கலாம்னு கேட்கிறோம். அதுவே தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நாங்க நிக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ டிடிவி அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்வர் வேட்பாளரா தான் ஏத்துக்கிட்டாரு. இப்போ அவருடைய சமீபத்திய பேச்சுக்கள் அப்படிதான் காட்டுது. இப்போ அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷனுக்கு சசிகலா அவர்கள் வருவாங்களா? நீங்க வருவீங்களா? அப்படின்னா கூட கொஞ்சம் கூட்டணியில இணைப்பதற்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஊடகவியாளர், தொண்டர்கள் என்னைக்குமே நிறமாற மாட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் என்னைக்கும் நிறமாற மாட்டாங்க. மேல்மட்டங்கள் மாறி போகலாம். மேல்மட்டத்துக்கு கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் நிர்வாகிகள் மாறி போகலாம், அது வேற கணக்கு. கடக்கோடி இருக்கக்கூடிய கொடிவடிக்கக்கூடிய தொண்டன், அந்த உருத்தோடு அப்படின்னா உள் மனதோடு வாக்கு சேகரிக்கக்கூடிய தொண்டன் என்னைக்கு மனநிலை மாறமாட்டான். அந்த மனநிலை என்னன்னா, சின்னமா அவங்க கட்சியை வழிநடத்தினால் மட்டுமே அதிமுக வெற்றி வரும். இல்லை என்றால் மறுபடியும் தோல்வி முகத்தில் தான் போவார் எடப்பாடி பழனிசாமி என்ற விஷயத்தை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு 11 தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் முடிச்சு இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னு தெரியல, என்ன நெருக்கடின்னு தெரியல. திரு டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் என்ன நெருக்கடி வச்சு தெரியல. அவரு இதுக்கு முன்னாடி அவரோட ஸ்டேட்மெண்ட் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம்.
அவர் நிறைய பேசியிருக்கிறாரு, அவருடைய சகாக்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க, அவருடைய தொண்டர்கள் நிறைய பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகன் முதலமைச்சர் வேட்பாளரா ஒரு காலத்தில் ஏத்துக்கிற முடியாது அப்படி சொன்ன அந்த வாயி இன்னைக்கு மாத்தி பேசுதுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனை இழிச்ச வாயனான்னு கேட்கிறேன். சொல்லுங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. உங்க சவரத்துக்கு நீங்க திசை மாறி போவீங்க, உங்க சுயநலத்துக்காக நிறமாறி போவீங்க. கடக்கோடி இருக்கிற எந்த ஒரு லாபம் இல்லாம கொள்கை மட்டும்தான் பெரிது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, சின்னம்மா என்று சொல்லக்கூடிய இந்த கடக்கோடி தொண்டனுடைய மனநிலையை விற்க முடியுமா? கிடையாது, விற்க முடியாது. ஆகவே அத சவால் விடுற ஐத்தமிழ் வாயிலாக இதை என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் தென் மாவட்டத்தில் எந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாலும், அவருடைய வேட்பாளர்கள் எந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாலும் நிம்மதியாக பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதை எச்சரிக்கையாக விடுகிறேன். மிரட்டுறீங்களோ? எச்சரிக்கைங்க, அது எச்சரிக்கை. ஏன்னா ஒன்னாலதான் நான் அழிஞ்சு போனோம். மறுபடியும் உனக்கு தேவைன்னா பொதுமக்களையும் தொண்டர்களையும் யூஸ் பண்ணுவ, உனக்கு தேவைன்னா எம்எல்ஏக்களை யூஸ் பண்ணுவ. அவங்க 18 பேர் பதவி நீக்க ஆவாங்க, நீ எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் உட்காருவ. உனக்கு தேவைன்னா நீ எடப்பாடி பழனிசாமியை எங்க அண்ணன் ஏத்துக்குவ. நாங்கெல்லாம் என்ன ஏத்துக்கிறத வர இது நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்றால் துரோகத்தினுடைய அடையாளம் என்று சொன்ன எங்களை போன்ற கடற்கோடி தொண்டர்கள் என்ன செய்வது? அது நினைக்கிற போதுதான் நிம்மதியா ஓட்டு கேட்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மீறி வந்தாலும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சுதந்திர நாடு, வரலாம், யாரும் வரலாம் போகலாம். ஆனா இப்ப எல்லாரும் சரி, இப்போ சசிகலா அவர்களை தவிர்த்து மத்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இல்ல சசிகலாவுக்கு கொஞ்சம் ஆதரவாக செயல்பட்டவர்களும் வெவ்வேறு கட்சிக்கு மாறி போயிட்டாங்கன்னா கடைசியில சசிகலா அவர்களால மட்டும் என்ன பண்ணிட முடியும்? திரும்ப எப்படி ஒரு விஷயம், அவங்களும் கடைசியில சரி இந்த வழியில தான் போயாகணும் போல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களே தலைமையா ஏற்றுக்கிட்டோ, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டோ, இல்லையா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, விஜய் பக்கமோ, இப்படித்தானே போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும்ன்ற ஃபியூச்சர்ல. மறுபடியும் ஐத்தமிழ் வாயில மறுபடியும் எங்களுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றோம். எங்களுக்கு எந்த ஒரு ஒளிவு மரவும் கிடையாது. புரட்சித்தாய் சின்னம்மா கழகத்தினுடைய அம்மாவுக்கு அடுத்தபடியா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுத்த புரட்சித்தாய் சின்னம்மா, எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அதிமுக ஒன்றுவிட வேண்டும் என்று சிறைமீண்டு வெளிவந்த அன்று தொட்டு இன்று வரைக்கும் அவங்க முழக்கமிட்டு இருக்காங்க. யாரையும் குறை சொல்லல. இதே டிடிவி தினகரன் எடப்பாடிக்கு எதிராக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். எடப்பாடிக்கு எதிராக சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்தார். தான் எம்எல்ஏ போன இவர்கள் எல்லாம் இன்னைக்கு அண்ணன் போவாங்க. சின்னம்மா ஒரு காலத்துல அப்படி போக மாட்டாங்க. அப்படி அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு அதிமுக இந்த இப்புள்ள எடப்பாடி பழனிசாமி கம்பெனிக்குத்தான் என்று அவங்க ஒரு தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்தாலும் கண்டிப்பா இப்ப சொல்றேன், என்ன நினைத்தாலும் சரி, நான் எப்பயுமே என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா தான் அதிமுகவை வழிநடத்த வேண்டும் என்று எண்ணம் படைத்தவன் நான். சின்னம்மா எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தினால் ஒரு காலத்திலையும் நான் வாழ்த்த மாட்டேன், அவருக்காக வாக்கு சேகரிக்க மாட்டேன் என்பதை சத்தியம் பண்ணி சொல்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.